ஹாய் சோல்ஜர்ஸ். போன வாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டும் போது ஆக்சுவலாக நம்ம கான்ஸ்பிரசி தியரிஸ் அப்படிங்கிற ஒரு எபிசோடை அப்படியே பாதியாக முடிச்சுட்டு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம போன வாரம் பேசியிருந்த 2 கான்ஸ்பிரசி தியரியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாரமும் அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு 2 கான்ஸ்பிரசி தியரிஸ் பற்றி பேச போகிறோம். இந்த 2 கான்ஸ்பிரசி தியரிஸை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்று இப்படி நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து என்ன சொல்கிறீங்க இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய விஷயம் இது வரைக்குமே மக்கள் நம்பாததாக தான் இருந்திருக்கு. அதாவது ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டீங்கன்னா 200 வருஷங்கிறது வந்து ஒரு பெரிய டீகேட்லாம் கிடையாது இல்லையா. ஆக்சுவலாக வந்து மனிதர்கள் வந்து அதிகமான அளவில் ஒரு டெக்னாலஜி வரைக்குமே கொண்டு வந்த ஒரு யூனிவர்ஸாக தான் இருந்திருக்கு, ஒரு காலகட்டமாக தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு காலகட்டத்திலே இந்த ஒரு விஷயத்த நம்பலையாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதையும் தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம், கடல் அப்படின்னு வரும்போது பல பேருக்கு பல விஷயங்கள் வந்து இன்னமும் ஆச்சரியமாக தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்கு, பயமும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அந்த ஒரு கடலுக்குள்ள இன்னொரு பயங்கரமான விஷயத்த எதிர்கொண்ட ஒரு கூட்டத்தை பத்தி தான் பேச போறோம். ஆக்சுவலா அது வரைக்குமே அந்த ஒரு பயங்கரமான விஷயம் வந்து இந்த ஒரு கடலுக்குள்ள நடக்காது அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல விண்ணப்பங்களை எடுத்து வச்சிருந்தாங்க, பல கோரிக்கைகள். ஆக்சுவலா வந்து பல பேர் நம்பவே இல்லை, இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாறப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பல கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு. அதுல 2வது எபிசோடா தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். தொடர்ந்தும் நீங்க வந்து இது ஒரு அதிகமான அளவில் எபிசோட்ஸ் தான் பார்க்கணும், அப்படி இல்லைன்னா வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரிஸை தாண்டி இன்னும் கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நம்மளோட நிகழ்ச்சி சோஷியல் மீடியாவில் வரும்போது கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத இப்போவே சொல்லிக்கிறேன், சரியா? ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க போன வாரம் நம்ம எபிசோட்ல என்னென்ன கான்ஸ்பிரசி தியரிஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு நாள் சிஐஏவோட அப்போ இருந்த டைரக்டரான வில்லியம் கால்பி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் யுஎஸ் செனட்டோட முன்னாடி கொண்டு வந்து ஒரு துப்பாக்கியை வைக்கிறாரு. இப்போதான் இந்த கேஸ் வந்து அப்படியே திருப்பி போட்ட மாதிரி ஆயிருது. ஏன்னா இதுவரைக்கும் சிஐஏ சொல்லிக்கிட்டு இருந்தது இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி, இப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு துப்பாக்கியை கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா இது எந்த விதத்திலான ஒரு துப்பாக்கி அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் தெரியுது இதுக்கு பேர் தான் பாய்சன் டாட் கன். ஸோ இந்த ஒரு பாய்சன் டாட் கன் மூலியமா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இது ஒரு துப்பாக்கி தான், சுட முடியும். சுட்டதுக்கு அப்புறமா டார்கெட், அதாவது சுட்ட அந்த ஒரு நபரோட உடம்புக்குள்ள ஒரு விஷத்தை செலுத்தும். அந்த ஒரு விஷம் மூலியமா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருவாரு. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாலுமே கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு கன்னால சுட்டிருக்காங்க, ஒரு விஷம் கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு கன் மூலியமா நடக்கிறது இந்த ஒரு விஷயம் தான். இதை ஆக்சுவலா எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, ஏன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இது ஒரு பயாலஜிக்கல் வார் அப்படின்னு சொல்லப்படுற பயோ வார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த கொரோனாலாம் வந்துச்சு இல்லையா, பயோ வார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த ஒரு மூமெண்ட்ல மக்களை பாதுகாத்துக்கிறதுக்காக மட்டும்தான் கண்டுபிடிச்சோம். ஒரு பயோவார் வந்தா மட்டும்தான் நாங்க இதை யூஸே பண்ணுவோம். இது வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பர்பஸா மட்டும்தான் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இது வந்து யூஸ்ஃபுல்லா இப்போ மக்கள் மத்தியில இன்னமுமே பப்ளிஷ் செய்யப்படலை, எங்களுக்குள்ளேயே நாங்க இன்னும் யூஸ் செய்யல, எக்ஸ்பெரிமெண்டலா மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலா இது ஒரு பயோவார் வந்தா மட்டும் நாங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சிஐஏ டைரக்டர் சொல்றாரு. எங்க நாட்டுல இருந்து கடத்தின எல்லாரையும் எங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க, எங்களுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனையும் உங்க கூட சண்டை போட்டு தீர்த்துக்கணும்னு கிடையாது, எங்க நாட்டுல இருக்கிற மக்களை வந்து எங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நோட்டீஸா அனுப்புறாங்க. ஆனா நார்த் கொரியா ஃபர்ஸ்ட் இதை ஏத்துக்கல. இல்ல நாங்க வந்து யாரையுமே கடத்தல, நீங்க தேவையில்லாத சில பல கேள்விகளை வந்து எங்க கிட்ட முன்னெடுத்து வைக்கிறீங்க, இதனால எங்களோட நாட்டோட பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி நார்த் கொரியாவோட கவர்மெண்டா இருக்கட்டும், நார்த் கொரியன் ஸ்பைஸா இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயத்த ஏத்துக்கல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல நாங்க ஒரு 3 பேரை கடத்தணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ஜப்பானுக்கு கொஞ்சம் டவுட், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல நாங்க 13 பேரை கடத்தணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல நாங்க பல மக்களை கடத்திருக்கோம், எங்களோட சில பல இன்வெஸ்டிகேஷன்ஸுக்கு சில பல தேவையான சில பல தேவையான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நாங்கள் அவங்களை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. எப்படி கடத்துறீங்க அப்படின்னு கேட்கும்போது சில பேர் நெட் கிளாஸ் போயிட்டு வரும்போது நாங்கள் கடத்திருக்கோம், நிறைய பேர் அப்படிதான் கடத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. சில பேர் வந்து நைட்ல தனியா போகும்போது கடத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. சில பேர் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போதே கடத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல பேரை நாங்கள் கடத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஜப்பான் கவர்மெண்ட் இன்னொரு விண்ணப்பத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க கடத்தின எல்லாரையும் எங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஜப்பான் திரும்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நார்த் கொரியா கூட சண்டைக்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது ஆசை, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நார்த் கொரியா சொன்ன ஒரு விஷயம் தான், ஐ எம் சாரி,
எங்களுக்கு யாரையும் அனுப்ப முடியாது, திருப்பி ஒரே ஒருத்தர் தான் உயிரோட இருக்கிறாரு, மற்ற எல்லாருமே இறந்துட்டாங்க. அதனால அவரையும் அந்த இறந்து போன நபர்களோட சில பல எலும்பு கூடுகள் எங்க கிட்டதான் இருக்கு, அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு மூட்டையா கட்டி ஒரு போட்ல போட்டு அனுப்புறோம், நீங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி நோர்த் கொரியன் ஸ்பைஸ் ஒரு ரிப்ளையை கொடுக்குறாங்க. ஜப்பான் வேற வழியே இல்லாம சரி அந்த ஒரு நபரையாச்சும் உயிரோடு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விண்ணப்பத்தை எடுத்து வைக்கிறாங்க. சோ அப்படி வைக்கும்போது ஒரு போட்ல அந்த ஒரு நபரும் ஒரு பெரிய மூட்டையும் வருது. அந்த ஒரு மூட்டையில நிறைய எலும்புகள் இருக்கு, இறந்து போன நபர்களோட எலும்புகள் தான். இது எல்லாமே வந்து சேருது. அதுக்கப்புறமா ஒரு நாட்டுல உள்ள மக்கள் அனைவரையும் கடத்தி அவங்களோட நாட்டோட சில பல வேலைகளுக்காக யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு கதை. ரொம்பவுமே பயங்கரமான, இப்போ நடந்தா கூட வாவ் இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. அதுக்கப்புறமா வந்து ஒரு துப்பாக்கி, அந்த ஒரு துப்பாக்கியினால சுட்டுட்டாங்க அப்படின்னா உயிர் இதனாலதான் போச்சு, ஆக்சுவலா அவர் உயிர் இழந்துட்டாரு, அவர் செத்துட்டாரு அப்படிங்கிறதே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு துப்பாக்கி இருந்திருக்கு, இப்போ வரைக்குமே இறந்துகிட்டு இருக்கு. அதுலயுமே கூட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்போவே சத்தம் வராத அளவுக்கு, இப்படி ஒரு உயிரை எடுத்தாலுமே கூட கொன்னுட்டாங்க அப்படிங்கிறத தெரியாத அளவுக்கு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்போ அந்த ஒரு CIA அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நிறுவனம் எவ்வளவு பெரிய டெக்னாலஜிஸை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தை கலப்பின ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி 2 கான்ஸ்பிரசி தியரிஸை நம்ம போன வாரம் பார்த்திருந்தோம். அப்போ இந்த வாரம் என்ன மாதிரியான கான்ஸ்பிரசி தியரிஸா இருக்க போகுது அப்படிங்கிறத காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ கூர்ந்து கவனிங்க. ஃபர்ஸ்ட் தியரியா இருக்க போறது, அதாவது ஃபர்ஸ்ட் கட்டுக்கதை அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வதந்தியா இருக்க போறது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, கடலுக்கு வெளியே கூட கிடையாது, அதாவது நாங்கள் போற பீச் சைட்ல கூட கிடையாது, கடலுக்குள்ள ஒரு நடுப்பகுதியில வந்து கிட்டத்தட்ட 100 அடிகள் 80 அடிகளுக்கும் மேல அலைகள் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து. ஓகேவா? ஆக்சுவலா இது வரைக்குமே கொண்டு போற ஷிப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 அடி 30 அடி 40 அடி வரைக்குமே ஷிப்மெண்ட்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதுக்கும் மேல 100 அடி 80 அடி 120 அடி வரைக்குமே சில பல வேவ்ஸ் வருது, அதாவது அலைகள் வருது. அந்த அலைகள் தாக்கி சில பல கப்பல்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கு, அவங்களுமே கூட உயிரிழக்க கூட நேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில பல கதைகள் இருக்கு, வதந்திகள் இருக்கு. ஆனா அப்போ வரைக்குமே சயின்ஸ் கம்யூனிட்டி அவங்க கூட நம்பல. ஆக்சுவலா இந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி சயின்ஸ் கம்யூனிட்டி கூட நம்பவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த கதைக்கெல்லாம் முன்னாடி சில பல வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடியே 1926 ஒரு கேப்டன் ஒரு ஷிப் எடுத்துக்கிட்டு அவரோட ஒரு பயணத்துக்காக போய்கிட்டு இருக்கிறாரு. அப்படி போகும்போது இந்த ஒரு இந்தியன் ஓஷன்ல தான், நம்மளோட இந்தியன் ஓஷன்ல தான் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அலையை சந்திக்கிறாரு. ஆக்சுவலா அவர் போற வழியிலேயே பல தடங்கல்களை வந்து அவருக்கு பார்க்கக்கூடதாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது அவர் பயத்துல தான் போறாரு. அப்படி போற வழியில ஒரு பெரிய அலை தாக்குது இவரை. அந்த ஒரு அலை எந்த அளவுக்கு உயரமா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 108 அடி உயரமா இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு அலையில இருந்து தப்பிச்சு எப்படியோ இந்த ஒரு கேப்டனும் அந்த ஒரு கப்பல்ல இருந்த சில பல பேர் உயிரிழந்து சில பல பேரும் கூட கரைக்கு வந்திருக்காங்க. சரியா? சில பேர் உயிரிழந்துட்டாங்க, சில பேர் தான் கப்பல்ல இருக்காங்க. கேப்டன் சாகல, கரைக்கு வந்திருக்காங்க. கரைக்கு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே இது ஒரு விஷயத்த தெரிவிக்கிறாரு. ஆக்சுவலா கடல் நடுவுக்கு போயிடாதீங்க, நடுப்பகுதிக்கு போயிடாதீங்க, கிட்டத்தட்ட 108 அடிக்கு ஒரு அலை நாங்க சந்திச்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கேப்டன் சொல்றாரு. மக்கள் சிரிக்கிறாங்க. என்ன கேப்டன், நீங்க இது வரைக்குமே கடலுக்கு எத்தனை வாட்டி போயிருக்கீங்க, இது எல்லாமா நம்புறீங்க, இப்படி எல்லாம் நடந்திருக்குமா, நீங்களும் விளையாடுறீங்களா, உங்களுக்கு என்ன ஏதாச்சும் ஒரு பப்ளிசிட்டி தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி கேப்டனை கலாய்க்கிறாங்க. சரியா? ஸோ இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தொடர்ந்தும் பல வருஷங்களா கடற்கரைக்குள்ள இருந்து கடலுக்கு போன சில பேர், சில கேப்டன்ஸ் வரைக்குமே இந்த மாதிரியான உயரமான அலைகளை சந்திச்சிருக்காங்க. 100 அடி 80 அடி 82 அடி அப்படிங்கிற மாதிரி சில பல விஷயங்கள் வந்து இது வரைக்குமே டாக்குமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. ஆனா அப்போ இருந்த சயின்ஸ் கம்யூனிட்டி, அதாவது விஞ்ஞானங்களை தேர்ந்தெடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு சயின்ஸ் கம்யூனிட்டியே சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், இல்லை இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலா வந்து ஒன்று இவங்க பொய் சொல்றாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு வதந்தியை பரப்புறாங்க. கடலுக்கு போற மக்கள் வந்து கடலுக்குள்ள போயிட்டு இவங்களை விட அதிகமா சம்பாதிச்சிடக்கூடாது, கடலுக்குள்ள வந்து இவங்களை விட அதிகமா வளங்களை சந்திச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பேர் கிளப்பின ஒரு வதந்தி, ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சயின்ஸ் கம்யூனிட்டி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஆக்சுவலா கேப்டன்ஸுக்கு ஒரு கோவம் இருக்கு, ஒரு மன அழுத்தமும் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சயின்ஸ் கம்யூனிட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 30 அடிக்கு மேல இது வரைக்குமே கடலுக்குள்ள ஒரு அலை வரல, ஒரு வேவ் கூட வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சயின்ஸ் கம்யூனிட்டி கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பல பேர் இந்த ஒரு விஷயத்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பல கேப்டன் சொல்லியிருக்காங்க, இப்படிதான் நடுக்கடல்ல இந்த மாதிரி பெரிய அலைகள் வருது, நம்மளை தாக்கிருச்சுன்னா அவ்வளவுதான், யாரும் நடுக்கடலுக்கு போகும்போது இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவுமே பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல கேப்டன்ஸ் தொடர்ந்து பல வருஷங்களா பதிவு பண்ணிக்கிறதா இருக்காங்க. ஆனா யாருமே நம்பல.
சயின்ஸ் கம்யூனிட்டி இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க தயாராகவே இல்லை. ஏன்னா சயின்ஸ் கம்யூனிட்டி இது வரைக்குமே போயிட்டு கடலில் இந்த ஒரு விஷயத்தை சந்தித்தது கிடையாது. அதனால அவங்க ஏற்றுக்க தயாராகவும் இல்லை. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் 1926 அப்படிங்கிறது வந்து டெக்னாலஜி ரீதியாக ஓரளவுக்கு என்னதான் முன்னேற்றம் இருந்தாலும், ஆனால் ஆக்சுவலாக இது ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கோ இதுக்கான ஒரு பதிவு எடுத்துக்கிறதுக்கோ இந்த ஒரு விஷயம் வந்து உண்மைதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்து காட்டுறதுக்காகவோ எந்த ஒரு விஷயமும் ஆதாரமாக கிடைக்கல அப்படிங்கிறதுனால சயின்ஸ் கம்யூனிட்டிக்கும் இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியலை. சரியா? ஸோ இப்படி இருக்கும்போது பல வருஷங்கள் தொடர்ந்து போகுது. 1990 இருந்து 1998 வரைக்குமே இந்த ஒரு விஷயம் ஒரு வதந்தியா தான் இருக்கு, ஒரு கான்ஸ்பிரசி தியரியா தான் இருக்கு. கடலுக்கு நடுவுல 108 அடிகள்ல அலைகள் வர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தியரியா மட்டும்தான் இருக்கு. ஆனா 1995 ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டுறாங்க. நார்வே பக்கமா ஒரு கடல் பகுதியில நேச்சுரல் கேஸ் எடுக்கிறதுக்காக, ஓகேவா, இயற்கையான ரீதியில கேஸ் எடுக்கிறதுக்காக கடலுக்குள்ள இருந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கட்டுறாங்க. அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவுமே பலமிக்க ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. அப்போ இருந்த காலகட்டத்தில் அதிகமான அளவில் மனிதர்களா இருக்கட்டும், ஆக்சுவலா பொருட்களா இருக்கட்டும், அதிகமான வளங்களை செலுத்தி செய்யப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம். இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இயற்கையான கேஸை கடலுக்குள்ள இருந்து வெளியெடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிக்கப்படும் போதே எந்த ஒரு விதத்திலையும், நேச்சுரலாகவும் சரி இயற்கையாகவும் சரி, எந்த ஒரு விதத்திலையுமே அதிகமான அளவில் ஒரு அழுத்தம் செலுத்தி கூட இந்த ஒரு இடத்தை அடிச்சு நொறுக்கவோ அப்படி இல்லைன்னா உடைச்சு போடவோ முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில சூப்பரா கட்டியிருக்காங்க, ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதோட சேர்த்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஹைட் ரெக்கார்டரையும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் 1995 காலகட்டத்தில் ஒரு ஹைட் ரெக்கார்டரையும் இந்த ஒரு இடத்துல செட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல. எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு பிளாட்ஃபார்மை சுற்றி வர்ற அலைகள் வந்து எந்த ஒரு உயரத்தில் தாக்கப்படுது, அந்த ஒரு அலை வந்து எவ்வளோ உயரமாக வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஹைட் ரெக்கார்டரையும் செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரிக்கான பெரிய திருப்பமாக மாறுது. எதனால அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1995 அதாவது 1995 பிறந்த வருஷம், சரியா, நியூ இயர் அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன மாதிரியான சம்பவம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கடலோட நடுப்பகுதியில இருந்து ஒரு பெரிய அலை வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்மை தாக்கியிருக்கு. ஆக்சுவலாக வந்து சுற்றி ஒரு கெட்ட காலநிலை, சரியா, ஒரு தவறான காலநிலையில வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இந்த ஒரு சம்பவம் நடக்குது. நியூ இயர் அன்னைக்கு நிறைய பேர் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ பல அலைகள் வந்து தாக்கும் போது பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற பல பேர் வந்து உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுல இருக்கிற மக்களே சொன்னா, நாங்க உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருந்தோம், அந்த அளவுக்கு அலைகள் வந்து தாக்குறது ரொம்பவுமே பயங்கரமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஒரு அலை தாக்குனதுக்கு அப்புறமா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல பெரிய அளவு பாதிப்புகள் இருக்கல. ஆக்சுவலா இந்த ஒரு அலை வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்மை பெரிய அளவுல வந்து பாதிக்கிற அளவுக்கு கிட்ட வரல அப்படிங்கிறதுனால தப்பிச்சிருச்சு. சரியா, நடுக்கடலில் இருக்கு. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கடற்கரையில இருந்து ஒரு சின்ன தூரம் தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பெருசா இந்த ஒரு கடற்கரையில இருந்து, இந்த ஒரு கடல் பகுதியில இருந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து தாக்கப்படுது, அதனால தப்பிருச்சு. ஓகே, தப்பிச்சிருச்சு. ஆனாலுமே கூட இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஹைட் ரெக்கார்டர் இருந்துச்சு இல்லையா, அந்த ஒரு ஹைட் ரெக்கார்டர்ல ஒரு விஷயம் பதிவாகுது. ஆக்சுவலாக அந்த ஒரு ஹைட் ரெக்கார்டர்ல என்ன பண்ணப்படும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சுற்றி வர அலைகள் வந்து என்ன உயரத்தில் வருது அப்படிங்கிறத பார்த்துருவாங்க, அதுதான் சொல்லப்படுது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கடற்கரையை நோக்கி ஒரு சின்ன பகுதி தான் தூரமாக இருக்கு. ஆனால் கடல் நடுவில் இருந்து ஒரு பெரிய அலை வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்மை தாக்கியிருக்கு. அந்த ஒரு அலை எவ்வளோ உயரம் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு ஹைட் ரெக்கார்டரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எவ்வளோ உயரமாக வந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 84 அடி இந்த ஒரு ஹைட் ரெக்கார்டரில் மட்டும் பதிவு செய்யப்பட்ட அடிகளாக இருந்திருக்கு. 84 அடி அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு மனிதனோட கிட்டத்தட்ட 20 மடங்கு பெருசு. ஓகே, 10 மடங்கு கூட கிடையாது, 20 மடங்கு பெருசு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு பதிவில் வந்து விழுந்திருக்கு. சரியா, அதுக்கப்புறமா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க நாங்கள் செத்துட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஓகே, ஒரு சின்ன தாக்கத்தோட அந்த ஒரு அலை வந்து கடந்து போயிருக்கு. ஆனால் இந்த ஒரு ஹைட் ரெக்கார்டரில் கன்ஃபார்ம் செய்யப்பட்டது என்னன்னா, 84 அடிக்கு ஒரு அலை உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. ஆனாலுமே கூட இது தூரமாக இருந்ததுனால தான் 84 அடியா கூட இருந்துச்சு, பக்கத்தில் இருந்திருந்தா அது ஒரு 100 அடியா கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல பதிவுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்குமே 30 அடி மட்டும்தான் நடுக்கடலை வரக்கூட அலை வந்து உயரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சயின்ஸ் கம்யூனிட்டி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணது மட்டும் இல்லாம கேப்டன்ஸ் போய் சொல்றாங்க, ஒரு வதந்தியை கிளப்புறாங்க, ஒரு கான்ஸ்பிரசி தியரியை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த டாக்குமெண்டடா கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா பல பேர் ஒத்துக்கிட்டாங்க, கடலுக்கு நடுவுல 100 அடிக்கும் மேல அலைகள் வரும் அப்படிங்கிறது.
ஸோ அடுத்த கான்ஸ்பிரசி தியரி என்னன்னு பார்த்துடலாமா? இந்த மாதிரியான அலைகளுக்கு வந்து அவங்க வச்சிருந்த ஒரு பேரு தான் ராக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? இந்த ஒரு ராக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு பெரிய கப்பல், ஆக்சுவலா நம்ம காண்ற அந்த ஒரு அதிகமான அளவுல இருக்கிற பெரிய கப்பலையே கவுக்கக்கூடிய ஒரு அலை தான் ராக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் வந்து கடல் பகுதிக்குள்ள மட்டும் நடக்கல, ஒரு லேக்ல கூட நடந்திருக்கு. சுப்பீரியர் லேக் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு லேக்ல 1975களில் ஒரு கப்பலை ஓரமா நிறுத்தி வச்சிருந்திருக்காங்க. அந்த ஒரு கப்பல் அதிகமான அளவுல சேதப்படுற அளவுக்கு ஒரு பெரிய ராக் வேவ் வந்து தாக்கப்பட்டு இந்த ஒரு கப்பல் சேதப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு அலையா இந்த ஒரு அலை மாறப்பட்டிருக்கு. ஸோ பல பேர்னால சொல்லப்பட்ட ஒரு கான்ஸ்பிரசி தியரி இப்போ வரைக்குமே மக்கள்னால நம்பப்படுது, உண்மையாகவும் மாறப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலா அடுத்து நம்ம பார்க்க போற அந்த ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து இதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம பல வருஷமா நம்பிக்கிட்டு இருக்கிற, இப்போ வரைக்குமே நம்ம ஜூக்கு போனா கூட பார்க்கக்கூடிய ஒரு உயிரினமா இருக்கிறது கொரில்லா. ஆனா அந்த ஒரு கொரில்லாவை மக்கள் நம்பல. அது ஒரு யாலி, அப்புறம் வந்து ஹனுமான் போன்ற ஒரு மித் அனிமல் அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பழங்காலத்துல வாழ்ந்திருக்கலாம், இப்போ வரைக்குமே வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கைகள் இருந்தாலுமே கூட சில டைம் இது ஒரு மித்தா இருக்கலாம், இது வந்து ஒரு பொய்யா இருக்கலாம், இதை வந்து சில பேர் எழுதி வச்ச ஒரு உயிரினமா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்பட்ட ஒரு உயிரினம் தான் கொரில்லா. அந்த ஒரு கொரில்லாவை கன்ஃபார்ம் செய்யப்பட்டது 200 வருஷங்களுக்கு முன்னாடி தான். என்ன சொல்றீங்க? அப்போ பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கலையா? கொரில்லா அப்படிங்கிற ஒரு உயிரினம் வாழலையா? 200 வருஷங்களுக்கு முன்னாடி தான் கொரில்லாவே உயிர் வந்துச்சா? மனுஷன் தான் கொரில்லாவை உருவாக்குனானா? அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு பல கேள்விகள் உண்டாகலாம். ஆக்சுவலா கொரில்லா இந்த ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனா மனிதன் அது வரைக்குமே நம்பல. 200 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்குமே நம்பல. அது ஒரு மித்தாலஜி அனிமலா தான் இருந்திருக்கு. எப்படி அந்த ஒரு கொரில்லாவை கண்டுபிடிச்சாங்க? 1500 காலகட்டங்களில் வந்து ஆக்சுவலா இந்த ஒரு கொரில்லா அப்படின்னு சொல்லப்படுற உயிரினத்தை எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தது இது ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் அப்படிங்கிறது தான். அதாவது மித்திக்கல் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம கதைகளில் கேட்கப்பட்ட ஒரு உயிரினம் மட்டும்தான், அது உண்மையா வாழ்ந்திருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மித்திக்கல் கிரியேச்சரை தான் இது வரைக்கும் நம்பப்பட்டிருக்கு கொரில்லா அப்படிங்கிறது 1500 காலகட்டம் வரைக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு போர்த்துகீஸ்ல இருக்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரர், சரியா, இது எல்லாத்தையுமே சுத்தி பார்த்து இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பீடுகளை எழுதுற ஒரு எக்ஸ்ப்ளோரர் வந்து ஜெர்மன் கவர்மெண்ட் கிட்ட சிக்கிறாரு. அப்படி சிக்கும் போது அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சரியா, இவர் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எங்களுக்கு தெரியாம அப்படிங்கிற மாதிரி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு போர்த்துகீஸ்ல இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரரை அரெஸ்ட் பண்ணி எந்த ஒரு நாட்டுல போயிட்டு ஜெயில் பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஆப்பிரிக்கால, சரியா, சவுத் ஆப்பிரிக்கால கொண்டு போய் இவரை வந்து ஜெயிலா வச்சிடறாங்க. காட்டு பகுதியிலேயே வச்சிடறாங்க. நீ இங்கதான் வாழ போற, இதுக்கு மேல உன்னால வெளியே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கும்போது அவர் குறிப்பீடுகளை அங்க இருந்து எழுதிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. சரியா, அப்படி எழுதிக்கிட்டு இருந்தவர் ஒரு நாள் ஒரு குறிப்பீடுல எழுதுறாரு. என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு இடத்துல ஒரு பெரிய கிரியேச்சர் வாழுது, ஒரு பெரிய உயிரினம் வாழுது. இந்த ஒரு உயிரினம் நம்ம பல வருஷ காலமா நம்பிக்கிட்டு இருக்கிற மித்திக்கல் கிரியேச்சரான கொரில்லாவா இருக்கலாம். அது ரொம்பவுமே ஆபத்தா இருந்துச்சு, பார்க்க ரொம்பவுமே பயங்கரமா இருந்துச்சு, உடல்ல அதிகமான அளவுல ரோமங்கள் இருந்துச்சு, அது வந்து மனிதர்களோட ரத்தத்தை சாப்பிட்டு தான் உயிர் வாழுதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பல வதந்திகளையே இவர் வந்து ஆக்சுவலா எழுதுறாரு இந்த ஒரு குறிப்பீடுல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆக்சுவலா வந்து இவர் எதனால மனிதர்களை கொண்டு வாழுது அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அங்க மனிதர்களை வந்து ஜெயில் பண்றாங்க இல்லையா, அதனால வந்து அங்க இருக்கிற மனிதர்களை சாப்பிட்டு இருக்கும் இந்த உயிரினம் தான் அப்படிங்கிற மாதிரி இவர் மென்ஷன் பண்றாரு. ரொம்பவுமே ஆபத்தான ஒரு மிருகம், என்னை தாக்க கூட ட்ரை பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி குறிப்பீடு எழுதுறாரு. இந்த ஒரு குறிப்பீடு அரசர் கையில சிக்குது. 1500 காலகட்டங்கள்ல அரசர் கையில சிக்குது. அதுக்கப்புறமா இந்த ஒரு குறிப்பீடு வந்து செய்தியா பரவ ஆரம்பிக்குது, மக்கள் மத்தியில ஒரு பேசும் பொருளா மாறுது. சரியா, அப்படி மாறும்போது மக்களுமே கூட இது ஒரு கொரில்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரொம்பவுமே ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அரசர் ஒரு விஷயம் பண்றாரு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அங்க உள்ள எல்லா எக்ஸ்ப்ளோரருக்கும், ஜெர்மன் எக்ஸ்ப்ளோரர்ஸ் எல்லாருக்குமே சொல்றாரு, இந்த ஒரு கொரில்லா சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு ஆதாரங்களை நீங்க என்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா, இது இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கதையை கூட கொண்டு வந்தீங்க, நான் அதுக்கு ஏத்த மாதிரி ரிவார்ட் கொடுக்குறேன், பரிசுகளை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு அரசர் அனௌன்ஸ் பண்றாரு. அப்படி பண்ணதுக்கு அப்புறமா பல ஜெர்மன் எக்ஸ்ப்ளோரர்ஸ், சரியா, அந்த ஒரு இடத்த போயிட்டு சுத்தி பார்க்குறாங்க. அந்த ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு பார்க்குறாங்க, தேடுறாங்க. இந்த கொரில்லா சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. ஆனா சில பல எக்ஸ்ப்ளோரர்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு அரசர் ஒரு முட்டாள் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஒரு கொரில்லாவை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு பொய்யை கொண்டு போய் அரசர்கிட்ட சொன்னா அவர் நம்பிடுவாரு. அதுக்கப்புறமா நம்ம அப்படியே பரீட்சைகளை கொண்டு போயிட்டு நம்ம சம்பாதிச்சுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஃபீல் பண்ண சில பல எக்ஸ்ப்ளோரர்ஸ் போயிட்டு அரசர்கிட்ட நாங்கள் அந்த கொரில்லாவை பார்த்தோம், அதுக்கு நீல நீளமா நெகங்கள் இருந்தது, ரோமங்கள் ரொம்பவுமே கருப்பு கலர்ல இருந்தது, ரொம்பவுமே ஆபத்தான மிருகம், அது எங்களை தாக்க வந்துச்சு, அதனாலதான் எந்த ஒரு ஆதாரமும் கொண்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி
சில பல எக்ஸ்ப்ளோரர்ஸ் பரிசுகளை வாங்கிட்டு கிளம்பியிருக்காங்க. 1847 உண்மையாவே இந்த ஒரு கொரில்லாவை பார்த்து ஒரு எக்ஸ்ப்ளோரர், சரியா, தாமஸ் சேவேஜ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸ்ப்ளோரர் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோர் போகும்போது அந்த ஒரு இடத்துல கொரில்லாவை பார்த்துட்டு அந்த ஒரு கொரில்லாவை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிவையும் கொண்டு வந்து அந்த ஒரு கொரில்லா ஆக்சுவலா இறந்து போன ஒரு கொரில்லாவோட ஒரு ஸ்கல்ல, அதாவது மண்டை ஓட்டை கொண்டு வர்றாரு இந்த ஒரு நாட்டுக்கு. அதுக்கப்புறமா பல மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, கொரில்லா உண்மையாவே இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு கொரில்லாவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இன்னும் பல எக்ஸ்ப்ளோரர்ஸ் அந்த ஒரு ஆப்பிரிக்கா காட்டுப்பகுதிக்குள்ள போறாங்க. 1856 இருந்து 1859 காலகட்டங்கள்ல பால் டு ஷாலு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எக்ஸ்ப்ளோரர் இந்த ஒரு கொரில்லாவை பார்த்தே ஆகணும், இது ஒரு கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் மக்கள் மத்தியில நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோர் போறாரு. அப்படி போகும்போது அவருக்கு இறந்து போன ஒரு கொரில்லாவோட உடல் சடலமே கிடைக்குது, ஒரு கம்ப்ளீட்டான ஒரு உடல் சடலமே கிடைக்குது. அந்த ஒரு சடலத்தை கொண்டு மக்கள் மத்தியில காட்டி ஆக்சுவலா கொரில்லா அப்படிங்கிற ஒரு உயிரினம் வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்றாரு. ஆனா இப்போதான் ட்விஸ்டே மாறுது. கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு அப்புறமா, இந்த சம்பவம் நடந்து 15 வருஷங்களுக்கு அப்புறமா ஜெர்மன் எக்ஸ்ப்ளோரர்ஸ் திரும்பவும் போறாங்க ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள. அப்படி போகும்போது ஒரு குழந்தை, ஓகேவா, ஒரு கொரில்லா குழந்தை அங்கே இங்கேன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு கொரில்லா குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறாங்க, ஒரு கூண்டுல போட்டு தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு ஒரு 2 வயசு இருக்கும், சரியா. ஸோ தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி வரும்போது வர்றதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு குறிப்பீடை எழுதி மக்கள் மத்தியில் அனுப்பி நாங்க ஒரு கொரில்லா குட்டியை கூட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி மக்களை ரொம்பவுமே ஆர்வமா வச்சிருக்காங்க. அந்த ஒரு நாள் மக்கள் ரொம்பவுமே ஆர்வமா நின்றுகிட்டு இருக்காங்க. கொரில்லாவை பார்க்க போறோம். இது வரைக்குமே மித்திக்கல் கிரியேச்சர் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு உயிரினத்தை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி காத்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. கப்பல் நிக்குது. கப்பல்ல இருந்து அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரர் இறங்குறாரு. அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரரோட கையில ஒரு சின்ன கூடு, அந்த ஒரு கூட்டுக்குள்ள கொரில்லா குட்டி. அந்த குட்டியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் பல பேர் நம்புறாங்க கொரில்லா அப்படிங்கிறது உண்மையா இருந்திருக்கு அப்படிங்கிறத. இன்னும் சில பேர் நம்புறதையும் தாண்டி கொரில்லா அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான கிரியேச்சர், அது நம்மளை கொன்றும் சாப்பிட்ரும், அப்படி இல்லைன்னா ரத்தத்தை குடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பல நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த நம்பிக்கை எல்லாமே பொய்யாயிருச்சு. ஏன்னா அந்த ஒரு கொரில்லா குட்டியை வெளியே விட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் பயந்துருக்கு. அதுக்கப்புறமா ஒரு நாய்க்குட்டி மாதிரி சுத்தி இருக்கிற எல்லாரு கூடயுமே விளையாடி இருக்கு. இப்போதான் மக்கள் ஒத்துக்கிறாங்க கொரில்லா அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான கிரியேச்சர் கிடையாது, சாதாரணமா நம்ம பார்க்கிற ஒரு மிருகம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலுமே கூட ஒரு பெரிய ஆதாரமா இது எதுவுமே சிக்காதனால 1902 ராபர்ட் வேன் பிரிஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜெர்மன் எக்ஸ்ப்ளோரர் 2 கொரில்லாஸை கொன்னு, அதாவது ஷூட் பண்ணி இந்த ஒரு நாட்டுக்கு கொண்டு வராரு. கொரில்லாவை ஒரு முழு கொரில்லாவா மக்கள் பார்க்கறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு மித்திக்கல் கிரியேச்சர் உண்மையா மாறுது. மித்திக்கல் கிரியேச்சரே உண்மையா மாறி இருக்கு. கான்ஸ்பிரசி தியரி உண்மையா மாறின ஒரு சம்பவத்துல இது ரொம்பவுமே முக்கியமான ஒரு சம்பவம். ஏன்னா இது வரைக்குமே இந்த ஒரு உயிரினம் வாழல, மக்கள் மத்தியில ஒரு கட்டுக்கதையா ஒரு வதந்தியா மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு இருந்த ஒரு உயிரினம் நிஜமாவே வாழ்ந்திருக்கு அப்படிங்கிறத உண்மையா ப்ரூவ் செய்யப்பட்ட ஒரு கான்ஸ்பிரசி தியரி கதை தான் கொரில்லாவோட உண்மையான வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். இப்போ பல பேருக்கு பழகுன ஒரு உயிரினமா கொரில்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இன்னும் வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு, உலகம் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருக்கு. அதை பத்தியும் நம்ம தொடர்ந்து வர நிகழ்ச்சிகள்ல பேசுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? இந்த வாரம் பார்க்க போற 2 கதைகளுமே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க போகுது. கடல் அப்படின்னு வந்துட்டாலே பல பேருக்கு இன்னும் பல கேள்விகளும் இருக்கு, பல எதிர்பார்ப்புகளும் இருக்கு. கடலுக்குள்ள என்ன மாதிரியான சம்பவங்கள் இது வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு விஷயம் தான் மித்திக்கல் கிரியேச்சர் அப்படின்னு வரும்போது யாலியா இருக்கலாம், அப்படியும் இல்லைன்னா சில பல ஹனுமான் மாதிரியான கிரியேச்சர்ஸா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே உண்மையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் மக்கள் மத்தியில இருக்கு. அப்படி இருக்கும்போது நிஜமாவே மித்திக்கல் கிரியேச்சரா இருந்து உண்மையா மாறின ஒரு கிரியேச்சர் இந்த ஒரு உலகத்துல இருக்குன்னா நம்புவீங்களா? அந்த ஒரு கிரியேச்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள். பொய்யா இருந்து உண்மையா மாறின இன்னும் 2 கதைகளை இந்த வாரம் கொண்டு வரேன். தொடர்ந்து பேசலாம்.